வெல்கம் டு ஹேம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம புளி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி நோய், 10லேருந்து 12 மோர் மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் காரத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, தேவையான அளவு கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு லெமன் சைஸ் புளி, உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன். இது கூட 1 கப் அரிசி நோய்க்கு 3 கப் புளி தண்ணி, அது கூட தேவையான அளவு பெருங்காயம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் அதில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 10லேருந்து 12 மோர் மிளகாயும் தேவையான அளவு பெருங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம். வீடியோவில் அது மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை சேர்த்து நம்ம நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நிறம் நல்லா மாறினதும் அதில் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் காரத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 கப் புளி தண்ணி, அது கூட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். இப்போ இதில் நம்ம 1 கப் அரிசி நோயை சேர்த்துக்கலாம். நல்லா மெதுவாக இந்த மாதிரி சேருங்க. சேர்க்கும் போதே அதை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் கட்டி கட்டியாக வராமல் இருக்கும். நம்ம ரவை அந்த புளி தண்ணியை நல்லா அப்சார்ப் பண்ணிக்கிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புளி தண்ணி எல்லாமே நல்லா அப்சார்ப் ஆகிருக்கு. புளி பொங்கல் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு உங்கள் கையை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிக்கோங்க. அதை இப்படி மேலே தொட்டு பார்த்து உங்கள் கையில் எதுவும் ஒட்டலை அப்படின்னா நம்ம சுவையான புளி பொங்கல் தயார். இப்போ இந்த புளி பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான தக்காளி தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் தயிரில் 2 நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கூட 1 பச்சை மிளகா நறுக்கினதை சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவு கருவேப்பிலையும் தேவையான அளவு பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம அந்த தயிரோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம சுவையான தக்காளி தயிர் பச்சடி தயார். நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஹேம்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.